ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் நமசிவாய. நாம் எல்லோரும் தெரிந்தோ தெரியாமலோ பலவிதமான தவறுகளை, பிழைகளை, குற்றங்களை செய்கின்றோம். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி ஒரு வேளை அந்த பிழைகள் நமக்கு தெரிந்திருந்திருந்தால் நமக்கு அதை சரி செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அதற்கும் நமது மனம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். அதை திருத்திக் கொள்வதற்கு மனம் பக்குவப்பட்டிருந்தால் அதை திருத்திக் கொள்ளும், இல்லை என்றால் நடக்காது. சில பிழைகள் நாம் செய்த பிழைகள் நமக்கு தெரியவே தெரியாது. இப்படி பல பிழைகள் நம்ம செய்து செய்து சேர்த்து அது பெரிய வினையா, கொடிய வினையா, வல் வினையா மாறி போயிடுது. ஆகவே நாம் எடுக்கின்ற பிறவைகளில் நாம் துன்பப்படுகின்றோம். இதெல்லாம் பார்த்த நம்ம பட்டினத்து சுவாமிகள் என்ன செய்தார்? என்னென்ன பிழைகள்லாம் மிக மிக முக்கியமான பிழைகளோ அதை நம்ம முக்கியமாக செய்யக்கூடாது. அந்த பிழைகளை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக சொல்லி சிவபெருமானிடம் என்னை பொறுத்து அருள வேண்டும். பிழைகளை பொறுத்தால் மட்டும் பத்தாது, சிவபெருமானே அதை நீங்கள் பொறுத்து அருளவும் செய்ய வேண்டும் என்று வணங்குகின்றார். சிலருக்கு சந்தேகம் வரும், இந்த மாதிரி நம்ம கேட்டோம்னா சிவபெருமான் அருள் செய்திருவாரா அப்படின்று. அதற்கு விடையும் சேர்த்து இந்த பதிவில் நாம் காண்போம். இது பிழையை பொறுப்பது என்ற காரணத்தினாலே நாமும் இந்த புத்தகத்தில் அந்த பாடலை கடைசியாக பதிவு செய்திருக்கின்றோம். 108வது பாடலாக. முதலில் பாடலை பார்க்கலாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தொள்வாய் கச்சி ஏகம்பனே. கச்சி திருக்கச்சி காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் கோயில் கொண்டிருக்கின்ற, அங்கிருந்தும் கல்வாளித்துக் கொண்டிருக்கின்ற ஏகம்பனே, ஏகாம்பர நாதேஸ்வரா, அவர்கிட்ட எல்லா பிழையும் பொறுத்தொள்ள வேண்டுமப்பா. நான் செய்கின்ற பிழைகளை தயவு செய்து பொறுத்து, அது மட்டும் இல்லை அதற்கு மேலாக எனக்கு அருளும் செய்ய வேண்டும். என்ன மாதிரியான அருள்? அது கடைசியாக பார்க்கலாம். இப்போதைக்கு முதல்ல அந்த பிழைகளை தெரிந்து கொள்ளலாம். முதல் பிழை கல்லா பிழை, அதாவது கற்காத பிழை, கற்று தெரிந்து கொள்ளாத பிழை. என்ன கற்காத பிழை? சிவபெருமானுடைய பெருமைகளை கூறக்கூடிய அவருடைய புராணங்களையோ அல்லது அவருடைய திருநாமங்களையோ அவருக்கு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். வெகு கோடி நாமத்தை உடையவர் நம்ம சம்பு சிவபெருமான். வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நமன்னு சொன்னார். ஆக அந்த பல கோடி திருநாமங்களுடைய சிவபெருமானுடைய குறைஞ்சபட்சம் சில நாமங்களையாவது நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நாமங்களையோ அவரது புராணங்களையோ அவரது பெருமைகளை சொல்லக்கூடிய நூல்கள், துதிப்பாடல்கள், தேவாரம், திருவாசகம், திருவழ்பா போன்றவைகளையோ இவை எல்லாம் கற்க முடியவில்லை என்றாலும் அவற்றில் சிலதையாவது நாம் முழுமையாக கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபுராணத்தோடு என்ன சொன்னாங்க? பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின். சிலவற்றை நாம் கற்றுக்கொண்டாலும் அதை முழுமையாக கற்று பொருள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் கல்லா பிழை. அது நான் செய்யவில்லையப்பா சிவபெருமானே அப்படின்னு முதல்ல சொல்கிறார். கல்லா பிழையும். ஒரு விஷயத்தை நம்ம முழுமையாக கற்றுக்கொண்டால்தான் அதனுடைய பெருமையை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி பெருமையை தெரிந்தால்தான் அதனுடன் நாம் நெருங்க முடியும். ஸோ ஆகவே இறைவனை நாம் நெருங்க வேண்டும் என்றால் இறைவனுடைய பெருமையை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே கல்லா பிழையும். அடுத்தது கருதா பிழையும். கற்பது தான் ரொம்ப கஷ்டம். குறைஞ்சபட்சம் உங்களுடைய திருநாமங்களை நான் கற்க வேண்டும், உங்களது புராணங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களது பெருமை வாய்ந்த சில பாடல்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாவது என் கருத்தில் கொண்டேனா, மனதில் கொண்டேனா? கருதா பிழை. கருதா பிழையும். கசிந்து உருகி நில்லா பிழையும். இதெல்லாம் நான் செய்யலை. உங்களுடைய திரு உருவத்துக்கு முன் வந்து நான் ஏற்கனவே நிறைய துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். அந்த துன்பங்களை சொல்லியாவது அந்த துன்பங்களை தீர்ப்பதற்கு உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை பார்த்து மனம் உருகி கசிந்து கண்ணீர் மல்க நின்று வணங்கினேனா? அதுவும் செய்யவில்லையே. கசிந்து உருகி நில்லா பிழையும். அடுத்தபடியா நினையா பிழை. இது எல்லாத்துக்குமே கல்லா பிழை, கருதா பிழை, கசிந்துருகி நில்லா பிழை, இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் நேரமாகவும் தேவை. ஆனால் நினையா பிழைக்கு என்ன நேரம் இருக்குது?
நம்ம உட்காரும் போது, சாப்பிடும்போது, எழுந்துக்கும் போது, குளிக்கும் பொழுது, நடக்கும் பொழுது எப்போ வேணாலும் சிவபெருமான் நினைக்கலாம். அவருடைய திருநாமங்கள் என்ன நாமங்கள் தெரியுமோ அந்த நாமங்களை சொல்லலாம். நீலகண்டா, முக்கண்ணா, முனீஸ்வரா, சர்வேஸ்வரா, சதாசிவா இப்படினாலும் சொல்லலாம். அது நினைக்கிறதுக்கு என்ன கஷ்டம் மனசில்? அதை கூட நினைக்கலையே. சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருக்கார்? இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு அந்த கண் நொடி இமைக்கிற பொழுது கூட என் மனதில் நீங்காதவர், அப்படி நீங்காமல் இருந்தவர் மாணிக்கவாசகருக்கு. அப்படி நினைத்து கொண்டே இருந்தார் எப்பொழுதும். நான் எப்போதைக்காவது கூட உங்களை நினைத்து பார்க்கலையே. நினையா பிழையும். தொடர்ந்து மனதில் வைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் கூட அப்போதையாவது நான் உங்களை நினைத்தேனா? நினைக்கவில்லையே. நினையா பிழையும். கசிந்துருகு நில்லா பிழையும் நினையா பிழையும். நீ அஞ்செழுத்தை சொல்லா பிழையும். 5 எழுத்து மந்திரம் மிக உயர்ந்த மந்திரம். அந்த மந்திரத்துக்கு மேலாக உயர்ந்த மந்திரம் வேறு இருக்குமா? இல்லை. சிவாய நம சிவாய, சிவ சிவாய, இந்த மாதிரி உங்கள் 5 எழுத்து மந்திரத்தை நான் உட்காரும் போதும், விபூதி அணியும் பொழுதும், படுக்கும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும் சொன்னேனா? சொல்லவில்லையே. நீ 5 எழுத்தை சொல்லா பிழையும். அடுத்தபடியா துதியா பிழையும் தொழா பிழையும். உங்களது உயர்ந்த பாடல்களை கூறி உங்களை கைகூப்பி துதிக்கவில்லையே. உங்களது திரு உருவ பார்த்தோ, உங்களுக்கு பூஜை செய்தோ, கோவிலுக்கு சென்றோ, கை கூப்பியோ, சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தோ உங்களை தொழவில்லையே. துதிக்கவும் இல்லை, தொழவும் இல்லை. இந்த மாதிரி நிறைய பிழைகள் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எல்லா பிழைகளும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன பிழைகள் இருக்கோ அது எல்லாம் சேர்த்து எல்லா பிழையும் பொறுத்தல்வாய் கட்சி ஏகம்பனே. நான் செய்கின்ற இந்த மாதிரி எல்லா பிழைகளும் நீங்கள் பொறுத்து அருள வேண்டும். சரி, இந்த மாதிரி எல்லா பிழைகளும் நம்ம பொறுத்து அருளும் சொன்னால் சிவபெருமான் அருளிடுவாரா அப்படின்னா இதில் ஒரு 2 முக்கியமான விஷயம் நம்ம கவனிச்சுக்கணும். இப்போது இந்த பாடலை தினந்தோறும் நம்ம சொல்ல 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 நம்ம ஆழ் மனதில், உள் மனதில் நாம் செய்கின்ற தவறு மனசுக்கு உள்படும். இனி நாம் தவறே செய்யக்கூடாது என்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். உண்மையிலே நாம் தவறு செய்வதிலிருந்து முழுமையாக விலக்கப்படுவோம், தவறே செய்ய மாட்டோம். அப்போ சிவபெருமான் என்ன நினைப்பார்? நம்ம அவர்கள்ட்ட தினந்தோறும் சொல்கிறோம், என் பிழையை பொறுக்க வேண்டும்னு சொல்லிட்டு நாம் பிழை செய்யாத அளவுக்கு வந்து விட்டோம். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? இனி இவன் பிழை செய்ய மாட்டான், இது வரைக்கும் செய்யலை, நல்லவனாக மாறிட்டான், ஆகவே இவனை மன்னிச்சிடுவோம். மன்னிச்சுப்பார். மன்னிச்சிட்டா போதுமா? ஏன்னா ஏற்கனவே நிறைய தவறுகள் செய்து வச்சுருக்கோமே. அந்த தவறுகள் இருந்ததுன்னா மறுபடியும் நம்ம திருப்பி பிறந்து மறுபடியும் நம்ம தானே அதை சரி பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவார் அவர்? ஏற்கனவே கொஞ்சம் பிழைகள் ஒட்டின்னு இருக்கு அவங்ககிட்ட, அதனால் கொஞ்சம் வினைகள் ஒட்டின்னு இருக்கு. அந்த வினை நம்ம தள்ளுபடி பண்ணிட்டு அருள் செய்து நம்மை ஆட்கொள்வார். சரி, நம்ம சொல்ல 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 நாம் பிழை செய்ய மாட்டோம், பிழை செய்வதிலிருந்து முழுமையாக வெளிவந்து விடுவோம். ஆகவே சிவபெருமான் நம் மீது கருணை கொண்டு நமக்கு அருள் செய்வார். ஏற்கனவே கொஞ்சம் பிழைகள் இருக்குமே, என்ன ஆகிறது? அதுக்கு அழகான ஒரு நல்ல பாடல் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் கொடுத்திருக்கார். அதை நம்ம இந்த சமயத்தில் நினைச்சு பார்க்கணும். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கனமின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயில்வன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் இங்கு அயன் கையெழுத்தே. முருகக்கடவுடைய திருவடிகள், கால்கள் நம்ம அருணகிரிநாதர் தலைமேல பட்டு பிரம்மன் எழுதிய கையெழுத்து அழிஞ்சு போச்சு. அதாவது விதி அழிந்து போச்சு. விதினா என்ன? நாம் செய்கின்ற வினைகளின் காரணமாக நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் தானே. அதை முழுமையாக அழிச்சிட்டார்ல முருகக்கடவுள் அருணகிரிநாதருக்கு, அவர் திருவடிகளை தலைமையில் வச்சு. அப்போது அதே போல் நாம் இந்த பாடலை சொல்லி சொல்லி
இந்த பிழையே செய்யாத அளவுக்கு நாம் சென்றோமே ஆனால் நாம் செய்கின்ற பிழைகளை முழுமையாக நாம் உணர வேண்டும், அதை திருத்திக் கொள்ள வேண்டும். இதை சொல்ல 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 நம்ம ஆழ் மனது உள் மனது நம்மை மேலும் பல தவறுகளை செய்ய விடாது. ஆகவே நாம் தவறே செய்ய மாட்டோம். அந்த நேரத்தில் எப்படி முருகக்கடவுள் அருணகிரிநாதருக்கு அருள் செய்தாரோ அதேபோல் சிவபெருமானும் நமக்கு அருள் செய்வார் என்பதை நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையில் இந்த பாடலை தினந்தோறும் நாம் பாட வேண்டும். பாடி சிவபெருமான அருளை நாம் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். தினந்தோறும் இந்த பாட இரவு நேரத்திலேயோ சாயங்கால நேரத்திலேயோ பாடுங்க. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தொல்வாய் கச்சி ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம். தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.